ஒருங்கிணைந்த பழ மேலாண்மை அமைப்பு. பழ ஈக்கள், குறிப்பாக முலாம்பழம் ஈக்கள், வெள்ளரி, பீர்க்கங்காய், பாகற்காய், கோவைக்காய், முலாம்பழம், தர்பூசணி மற்றும் பூசணி போன்ற பயிர்களை தாக்கும் மிகவும் அழிவுகரமான பூச்சிகளாகும். அவை உலகம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு கடுமையான இழப்பை ஏற்படுத்துகின்றன. பெண் ஈக்கள் மென்மையான பழங்களின் உள்ளே முட்டையிடும். அதிலிருந்து வெளிவரும் புழுக்கள் உட்புற தசையை உண்கின்றன. இதனால் அது மென்மையாகவும் அழிவதாகவும் மாறுகிறது. அத்தகைய பழங்கள் விற்பனைக்கு தகுதி அற்றதாகி விடுகிறது. ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அணுகுமுறையை கடைபிடிப்பதன் மூலம் இந்த பிரச்சனையை திறம்பட கட்டுப்படுத்த முடியும். இதற்காக டாக்டர் ವಿರಕ್ತಮಠ 5 நடைமுறைகளை பரிந்துரைக்கிறார். ನಾನು ವಿರಕ್ತಮಠ ಅಂತಂದು ರಿಟೈರ್ಡ್ ಪ್ರೊಫೆಸರ್ ಎಂಟಮಾಲಜಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ GKVKಯಲ್ಲಿ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಇದೆಲ್ಲ ಕೃಷಿ ವಿಶ್ವವಿದ್ಯಾಲಯ ಅದರೊಳಗೆ ರಿಟೈರ್ ಆಗಿದ್ದೇನೆ. இந்த கெர்கின் அசோசியேஷனில் கடந்த 25-30 வருடங்களாக நான் இணைந்து உள்ளேன். கெர்கின் அசோசியேஷனில் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறார்கள். நான் ஒரு சயின்டிஸ்ட். இந்த குழுவில் டாக்டர் மல்லிக், டாக்டர் சந்திரசேகர், மிஸ்டர் ராமகிருஷ்ணன் மற்றும் மிஸ்டர் பிரவீன் எல்லோரும் இணைந்து செயல்படுத்துகிறோம். நாங்கள் எல்லோரும் ஆராய்ச்சி செய்து ஒரு புரோட்டோகால் உருவாக்கியுள்ளோம். எல்லை பயிர். முதன்மை பயிரை சுற்றி மக்காச்சோளத்தை எல்லை பயிராக வளர்க்க வேண்டும். இந்த எல்லை பகுதியில் நிழல் மற்றும் ஈரப்பதம் இருப்பதால் பழ ஈக்கள் அங்கேயே தங்கிவிடுகின்றன. பின்னர் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை எல்லை பயிரில் தெளிப்பதன் மூலம் அவற்றை ஆண் ஈக்களை அழிக்கும் பொறி. விதைத்த 20 நாட்களுக்குள் 1 ஏக்கருக்கு சுமார் 20 கவர்ச்சிகரமான பொறிகளை அமைக்கவும். ஆண் ஈக்கள் இந்த பொறிகளால் ஈர்க்கப்பட்டு இறந்து விடுகின்றன. முலாம்பழம் ஈக்களுக்கு மட்டுமே குறிப்பிட்ட ஃபிரோமான் கவர்ச்சிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வணிக ரீதியாக கிடைக்கும் மாம்பழ ஈக்களை கவர்ந்திருக்கும் கருவிகள் ஆண் முலாம்பழ ஈக்களை ஈர்க்கவோ கொல்லவோ முடியாது. மெலன் ஃப்ளை லூர்ஸ் கிடைப்பதற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும். புரதம் கலந்த தெளிப்பு. 800 மில்லி தண்ணீரை 200 மில்லி புரோட்டீன் ஹைட்ரோலைஸ் அல்லது வாழைப்பழை சாறு அல்லது வெல்லம் சாறுடன் கலந்து 2 மில்லி மாலத்தியனை சேர்க்கவும். விதைத்த 20வது நாளிலிருந்து இந்த கலவையை பயிரை சுற்றி 1 ஏக்கருக்கு சுமார் 80 இடங்களில் தெளிக்கவும். இதை வாரத்திற்கு ஒரு முறை செய்யவும். உணவு தூண்டில்கள். ஆண் ஈக்களை அழிக்கும் பொறி அல்லது புரத தூண்டில் தெளிப்பான்களை தயாரிக்கும் போது பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லியை சரியான விகிதத்தில் பயன்படுத்துவது அவசியம். உணவு தூண்டில் பொறி. இந்த முறையை செயல்படுத்துவதன் மூலம் குறிப்பாக பெண் பழ ஈக்கள் தூண்டில் கலவையால் ஈர்க்கப்பட்டு அதை உட்கொண்டு இறந்து விடுகின்றன. வாழைப்பழம் மற்றும் வெள்ளரிக்காய் அல்லது பீர்க்கங்காய் அல்லது பாகற்காய் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்று, அதனுடன் 600 கிராம் வெல்லம் அல்லது 40 மில்லி புரத ஹைட்ரோலைசர், 60 மில்லி மாலத்தியான் மேற்கண்ட அனைத்தும் தேவைப்படும் பொருட்கள். தயாரிக்கும் முறை. முதலில் வாழைப்பழம் மற்றும் வெள்ளரிக்காய் அல்லது பீர்க்கங்காய் அல்லது பாகற்காய் ஆகியவற்றை சிறிய துண்டுகளாக நறுக்கி ஒரு வாளியில் சேர்த்து நன்றாக கலக்கவும். அதில் வெல்லம் அல்லது புரத ஹைட்ரோலைசேட் மற்றும் மாலத்தியான் சேர்த்து நன்கு கலக்கவும். இந்த கலவையை 1/2 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 20 பிளாஸ்டிக் கொள்கலன்களில் ஊற்றி மூடிகளால் மூடவும். ஈக்கள் உள்ளே நுழைய மூடியின் கீழே 3 அல்லது 4 சிறிய 1/2 அங்குல துளைகளை உருவாக்கவும். ஒவ்வொரு ஏக்கருக்கும் இது போன்ற 20 கொள்கலன்கள் தேவைப்படும். விதைத்த 20 நாட்களுக்குள் அவற்றுள் பாதியை பயிர் வயலுக்கு வெளியே 20-30 அடி தொலைவிலும் மீதமுள்ள பாதியை பயிர் எல்லை வரிசைகளிலும் வைக்கவும். வாரந்தோறும் புதிதாக தயாரிக்கப்பட்ட தூண்டில் கலவையை மாற்றி அறுவடை வரை தொடரவும். பயிர் முடிந்த பிறகு மீதமுள்ள தூண்டில் கலவையை ஒரு குழியில் புதைத்து அதை மண்ணால் மூடவும். தூண்டில் கலவையை தயாரிக்கும் போது அல்லது கையாளும் போது எப்போதும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களான முகமுடி, கண்ணாடி மற்றும் கையுறைகளை அணியுங்கள். நிலம் சுத்தமாக வைத்தல். பயிர் நிலமும் அதன் சுற்றுப்புறங்களையும் எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம். விழுந்த அல்லது மீதமுள்ள பழங்கள் மற்றும் பழைய கொடிகள் அனைத்தையும் சேகரித்து ஒரு குழியில் புதைத்து மண்ணால் மூட வேண்டும்.
இந்த செய்முறை மட்டும் சுமார் 40% பழ ஈ சேதத்தை குறைக்க உதவும். வெள்ளரிக்காய் போன்ற கொடிவகை பயிர்களை செய்யும் விவசாயிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போர்க்களத்திற்கு செல்லும் வீரர்களைப் போல் இணைந்து செயல்பட்டால் இந்த பழைய ஈக்களை கட்டுப்படுத்தலாம். ಈ ವಿಧಾನ ಸುಲಭ, ಸರಳ ಮತ್ತು ಕಡಿಮೆ ಖರ್ಚು. ಬೆಳೆಯನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಮತ್ತು ನಿಮ್ಮ ಆದಾಯವನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳಿ. ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಹಣ್ಣು ನೊಣಗಳ ಹಾವಳಿಯನ್ನು ನಿಯಂತ್ರಿಸಬಹುದು. ಕ್ರಮం తప్పకుండా పాటించండి, పంటను ರಕ್ಷಿಸಂడి. ಮಾಡ್ಬೋದು. ತುಂಬಾ ಏನು ಖರ್ಚಾಗಲ್ಲ, ಖರ್ಚು ரொம்ப ಕಮ್ಮಿ, ತುಂಬಾ ಈಸಿ ಇರುತ್ತೆ. खर्चा कम है. ಇದು ಸುಲಭ ವಿಧಾನ. ये काम बहुत आसान है. ये मेथड बहुत अच्छा है. ಸುಲಭ ವಿಧಾನ. ಕಡಿಮೆ ಖರ್ಚಿನಲ್ಲಿ ನಾವು ಹತೋಟಿ ಮಾಡಬಹುದು. మంచిగా బాగుంది. పురుగులు పడతాంಡ್వి. ಫಸಲು ಚೆಂದಾಗಿ ಬಂದೈತೆ. ఖర్చు తక్కువగానే ఉంది. ಇದು ಸರಳ ವಿಧಾನ. We have to embark upon and adopt a holistic mission in order to beat this fruit fly menace. Let us come together to fight this menace of fruit fly. இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை நடைமுறைகள் அனைத்தையும் கூட்டாக பின்பற்றுவதன் மூலம் வெள்ளரி, புடலங்காய், பாகற்காய், பூசணி மற்றும் பிற வெள்ளரி பயிர்களை வளர்க்கும் விவசாயிகள் பழ ஈக்களின் தொல்லையை திறம்பட கட்டுப்படுத்தலாம். இந்த அமைப்பு எளிமையானது, குறைந்த விலை கொண்டது மற்றும் விவசாயிகளுக்கு ஏற்றது. தொடர்ந்து இதை பின்பற்றுங்கள், பழ ஈக்களை கட்டுப்படுத்துங்கள், உங்கள் பயிரை பாதுகாக்கவும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும். உங்கள் வயல்களில் இந்த முறைகளை பின்பற்றுங்கள். இந்த அறிவுரையை சக விவசாயிகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதன் மூலம் அனைவரும் பயனடைய உதவுங்கள். நன்றி.